ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த நல்ல புதிய மாத்துக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். நாம் யாவருக்கும் நன்றாக தெரிந்த வேத பகுதியாகிய உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. ஏற்ற காலத்தில் உன்னுடைய தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் உன்னுடைய வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை படிப்போமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உன் தேசத்தில், ஒரு மேலே சொல்கிறா பண்மையிலையா? நம்மளை ஒவ்வொருவரை பார்த்து சொல்ற காரியம், உன்னுடைய தேசத்தில் அல்லது உன்னுடைய இடத்தில் அல்லது உன்னுடைய வேலையில் அல்லது உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் உன்னுடைய சந்ததியில் நான் என்ன செய்வேங்கிறதை உன் என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு தனி நபரையும் பார்த்து கர்த்தர் இந்த 11வது மாதத்தில் இந்த சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொரு தனி நபர்களுக்குமான ஒரு வார்த்தை, ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை. அதனால அந்த வார்த்தையை இப்படி சொல்கிறார். ஏற்ற காலம் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் உன் தேசத்தில், உன்னுடைய தேசத்தில், அப்போ என்ன செய்வுங்கிறாரு? அப்போ தேசங்கிறது முழுமையானது. இந்த தேசத்தில் உனக்குன்னுட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த உனக்குன்னு ஒரு பகுதி இருக்குது, உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. நாம் ஒவ்வொருக்கான ஒரு வேலைகள் இருக்கிறது. இந்த வேலைகளில் அந்த பகுதியில் அந்த தேவை உள்ள இடத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றும்படி இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை ஒரு உடன்படிக்கையாக கொடுக்கிறபடியினாலில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியோடு இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளும் போது, ஆண்டவரே நீர் எனக்காக தான் இந்த வார்த்தையை, ஆண்டவர் எனக்காக தான், என்னுடைய குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்காக தான் அல்லது இந்த தேவைக்காக தான், இந்த பகுதியில் இருக்கிற சூழ்நிலைக்காக நீர் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று அதை நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் உன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு என்று சொல்லும்போது எல்லாரையும் பார்த்து சொல்கிற ஒரு காரியம். அதை உன் என்று சொல்லும்போது, அதாவது யாரெல்லாம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தரா இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை செய்வார் என்பதையும், அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதையும், இயேசுவின் இரத்தம் என்னுடைய சகல பாவம் சாபங்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்க என்பதை முழுவதும் விசுவாசித்து நாம் எதிர்பார்க்கும் போது ஆவியானவர் இந்த வார்த்தையை அப்படியே நமக்கு அதனுடைய உள் ஆழமான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் உண்டாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டத வார்த்தையை இன்றைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆவியானவரே இன்றைக்கு நமக்கு யார் யாருக்கு என்ன தேவை என்பதை நான் அறியலை, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அறிகிறவர். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அல்ல மனதுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் இந்த வருஷத்தை
10 மாதங்களை முடித்து விட்டு இந்த 11ஆம் மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறேன் ஐயா. இந்த வருஷத்தை முடிப்பதற்கு எனக்கு முன்பாக இன்னும் இருப்பது ஒரே ஒரு மாதம் தானே. ஆனால் நான் பிரயாசப்பட்ட காரியங்கள், நான் இவ்வளவு விதைத்திருக்கிறேன், ஆனால் பலனே இல்லையே என்று நம்முடைய மனதில் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் ஏக்கங்களும் உண்டு. அல்லது சில நேரங்களில் மனமே நமக்கு சோர்ந்து விடும். என்ன பிரயாசப்பட்டிருக்கிறேன், எவ்வளவோ பிரயாசப்பட்டு கூட அதனுடைய பலன் இல்லையே என்கிற அளவுக்கு மனம் கூட சோர்ந்து போகும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தின் இந்த காலையில் நம்மளை பார்த்து சொல்லும் போது நமக்கு நேராக வார்த்தையை, என் மகளே என் மகனே உன் தேசத்தில், அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. உன் தேசத்தில் என்ன செய்யும்? மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுகிறாரு. மழை பெய்யும்னு சொல்லுகிறாரு. அந்த மழை எங்கிருந்து பெய்யும் என்று சொல்லுகிறாரு? தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்லுகிறார். தமது நல்ல பொக்கிசாலைய வானத்தை திறப்பாராம். அப்போ கர்த்தர் திறக்கலைன்னா வானம் நமக்கு மழையை கொடுக்காது, மழையை கொடுக்காது, பூமி தன் பலனை கொடுக்காது. அப்போ கர்த்தர் திறக்கணும். அப்போ அதனால தான் வேதத்தில் படிக்கும்போது பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை திறந்தால் அதை ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு வாசலை அடைத்தால் ஒருவரால் திறக்கவே முடியாது. அப்போ திறவுகோல் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அப்போ திறவுகோல் உடையவரிடத்துல தான் ஆண்டவர் நீர் வாசலை எனக்கு திறக்க வேண்டும். அந்த திறவுகோலை வைத்திருக்கிறவர் இந்த மாதத்தில் நம்மளோடு பேசும்போது சொல்லுகிறாரு, மகளே உன்னுடைய குறிப்பிட்ட இந்த காரியத்தில் என்ன செய்யும்? மழையே பெய்ய பண்ணுவேன். அதாவது வறண்ட மழை என்பது ஒரு செழுமைக்கு ஒரு அடையாளம், ஒரு வசந்த காலத்துக்கு ஒரு அடையாளம், அது ஒரு நல்ல நீரூற்றுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. மழை இல்லை என்று சொன்னால் தேசம் திகைத்து விடும், மிருக ஜீவன்கள் திகைத்து விடும், ஆட்சியாளர்கள் திகைத்து விடுவார்கள். ஒரு வருடம் தாக்குவார்கள், 2வது வருடம் கலங்கடிக்கப்பட்டுவிடும். அப்போ கர்த்தர் ஒரு வாசலை திறக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகருக்கு இப்படிதான் ஒரு திகைப்பு இருக்கிறது. ஐயா, என் வாசல் ஏன் இன்னும் பூட்டப்பட்டிருக்கிறது, ஏன் இன்னும் திறக்கப்படலை? இந்த காலையில ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்காக, என் குடும்பத்துக்காக என்று நான் எடுத்துக்கொள்கிறையா, நீர் அதை திறக்கணும் ஆண்டவரே. இந்த வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது பாருங்க, ஏற்ற காலத்தில். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை தேவன் நம்மளோடு இடைபடுகிறார் என்றால் இது தேவன் நமக்கு ஒரு ஏற்ற காலமாக இதை மாற்ற வைத்திருக்கிறார். எதிரவே அதை விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு ஏற்ற காலமாக, வருஷத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு வருஷத்தின் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும், சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இந்த நாள் நாம் எங்கு சென்றாலும் நல்ல செய்திகளை கேட்பது கடினம். நல்ல செய்தி, நிறைய நல்ல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் எந்த இடத்திலிருந்து அந்த நல்ல காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு நெருக்கடியோடு, எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் நன்மையை பார்க்கிறது கொஞ்சம், ஆனால் துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் அதிகம், பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே கண்ணீரும் கவலைகளுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகள் மத்தியிலே தான் ஏதோ சில நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அப்படி அல்ல. இந்த மாதம் இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே நீர் எனக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டுமானால் அவர் நம்மிடத்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ 12ஆம் வசனத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், தமது நல்ல பொக்கிஷ வானத்தை திறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ திறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் எனக்கு என்ன திறக்கலை? ஏன் என் வாசல் எப்பொழுதும் பூடியே இருக்கிறது? ஏன் என் வாசலுக்குள்ள நன்மை வரல? அதாவது என் வீட்டுக்குள்ள நன்மை வரவில்லையே, அதாவது எனக்குள்ள ஏன் நன்மை வரல? நான் உழைக்கிற உழைப்புக்கேற்ற பலன் ஏன் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் முதல் துவக்கத்தில் அதை தான் கொடுக்கிறாரு. 1ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம்
செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அப்படி சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ அவர் உடன்படிக்கை நம்மோடு படுகிறாரு, நம்மளோட எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் பேசுறதை நீ கவனித்துக்கொள். அப்ப அன்றைக்கு அவருக்கு 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை கொடுத்து அந்த 10 கட்டளையின் உடன்படிக்கையோடு தான் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரவேலை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார்? மனம் திரும்புதலை கொடுக்கிறார். அதனால தான் இயேசு பேசும்போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ அப்படி ராஜ்யம் ஒன்று இருக்குது. அந்த ராஜ்யத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அந்த ஆசீர்வாதத்துக்குள் அந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் அல்லது ராஜ்யத்துக்குள் இருக்கிற தேவனுடைய திட்டங்கள் நமக்குள்ளே நிறைவேறுவதற்கு இன்றைக்கு திறவுகோலாக கர்த்தர் வைத்திருக்கிறது. என்னது? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவசியமானது. நான் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டிருப்பது அல்ல, வாக்குத்தத்தத்தை சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல. புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறுகிறது சொன்னால் நாம் மனம் திரும்புவது, கிறிஸ்துவின் பக்கம் திரும்புவது, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து பார்த்து அந்த வழியிலே நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்பது, ஒப்பு கொடுப்பது. இப்போ என் சுயம் அல்ல, நான் விரும்புகிறது அல்ல, ஆண்டவரை நீர் விரும்புகிறபடி நான் நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ பழைய ஏற்பாடில் இந்த 10 கட்டளைகளை கொடுத்து இந்தபடி நடந்தால் உன் வானம் உனக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை தரும். உன் பூமி உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். நீ கையடித்த வேலைகளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்துடைய முதல் சத்தமே என்ன சொன்னால் மனம் திரும்புங்கள் என்பதுதான். அப்படியானால் மனம் கெட்டு போயிருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிறபடி தேவனுக்கு ஏற்றதா இல்லை. தேவன் என்ன நோக்கத்தோடு மனுஷனை உருவாக்கினாரோ அந்த நோக்கம் அங்கே இல்லை. மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் அடுத்து சொல்லும் அந்த வார்த்தை சொல்ற, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எது பக்கத்தில் இருக்குதான்? இங்க உன் தேசம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது உன் ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் உன் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனா உள்ள போகக்கூடிய வாசல் யார்கிட்ட இருக்குது? என்னிடத்துல இருக்குது. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவன் அந்த ராஜ்யத்துக்குள்ள நினைச்ச முடியாது, அந்த பிதாவிடத்தில் போக முடியாது. இப்போ அந்த கீவேட இப்ப யார் கையில் கொடுத்திருக்கிறார்? இப்ப யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? இப்ப மனம் திரும்ப வேண்டியது கடவுளா நம்மளா? நிறைய பேர் ஆண்டவரே நீ திரும்ப நம்ம ஜெபம் பண்றோம். யாரை திரும்ப பார்க்கிறோம்? நாங்களாம் திரும்ப மாட்டோம், நாங்க இப்படியே தான் இருப்போம். ஆனா ஆண்டவரே நீர் திரும்ப அப்படிப்பாரு. அவர் சொல்லுவாரு, நான் உன் பக்கம் திரும்பி நீ என்ன செய்யணுங்கிற அந்த கீயும் உன் கையில் கொடுத்துட்டேன். இப்போ எடுத்து பயன்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? நான் ஒவ்வொருவருடைய வேலையும். மனம் திரும்புதல் என்கிற சத்தியத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தையை நம்ம கரத்தில் கொடுத்துட்டாரு. பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள் என்று ஒப்பு கொடுத்துட்டாரு. எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால்தான் பவுல் எழுதுகிறாரு, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செய்கிறாரு? வாழுகிறாரு. இப்போ என் இருதயத்துக்குள்ள என் சுயம் கிடையாது அப்படிங்கிறாரு. நான் விரும்புவது கிடையாது அப்படிங்கிறாரு. நான் யோசிக்கிறது கிடையாது அப்படிங்கிறார். இப்போ என்னை யோசித்து நடத்துகிறவர் எல்லாருமே தேவன் தான். அவர் தான் நடத்துகிறார். நீங்கள் நம்ம பொதுவாக அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக கடந்து போயிடலாம். நான் இல்லை கிறிஸ்துவ எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று இப்படி சொல்லிட்டு போனேன். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவித்தா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? நாம் விரும்புகிறபடி செய்வோமா? செய்ய முடியுமா? யோசிப்பவர்கள் செய்ய முடியுமா? இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், அந்த காரியத்துக்காக போராடி அதிகமாக ஜெபம் பண்ணுவான். வருடக்கணக்கில் உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணியிருப்போம். இருப்போமா இல்லையா?
உபவாசித்தோம், ஜெபம் பண்ணோம், நிறைய பொருத்தனை பண்ணணும், எல்லாம் செய்தோம். ஆனாலும் உன் தேசத்தில் இன்னும் என்ன செய்ய மாட்டாங்க, மழை பெய்யவே மாட்டேங்குது அப்படிங்கிறார். இன்னும் பெய்யவே இல்லைன்னு ஒரு கேள்வி நம்மகிட்ட வருகிறது. சுருக்கம் ஒரே வார்த்தையில் சொன்னா, உபவாசிப்பது எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அந்த உபவாசம் எதற்காக? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? எதற்காக நான் உபவாசிக்கிறேன்? என்ன செய்வதற்காக? ஒன்னாவது கேள்விலாம் கேட்க யாராவது கரெக்டாக சொல்ல நல்லா இருக்கும். எதற்காக உபாசிக்கிறோம்? என் ஆகாரத்தை வெறுக்கிறேன், என்னுடைய சுயத்தை வெறுக்கிறேன், என் நேரத்தை வீணாக்காதபடிக்கு ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்க செய்கிறேன். எதற்காக? நாட்களை குறிப்பிட்டு ஒரு வாரம், 2 நாள் அல்லது 1 நாள் என்று நேரத்தை நான் பிக்ஸ் பண்ணி அமர்ந்து இருக்கிறேன். எதற்காக? தேவனுடைய சித்தம் எனக்குள்ளே வருவதற்கு நான் தடையா இருக்கிற என் மனநிலையில் இருக்கிற சுவாவங்களை மாற்றி எப்படியாவது தேவ சித்தம் எனக்குள்ளே வர வேண்டும். ஒரு சுருக்கமாக ஒரே வார்த்தை சொல்லணும்னா, சகைவுக்குள்ள ஒரு பெரிய ஆசை வந்தது. என் வீட்டுக்குள்ள பொன்னும் பொருளும் எல்லாம் இருக்கிறது, ஆனா என் வீட்டுக்குள்ள யார் இல்லை? ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை, சுகமாக்குற தேவன் இல்லை, மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் இல்லை. இப்பொழுது அவனுக்கு இயேசு குறித்து கேள்விப்பட்ட உடனே அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் வரும், இந்த இயேசு எப்படியா பார்க்க வேண்டும். உபவாசம் கூட இருந்துடலாங்க, அத்தி மரத்தில் ஏறனா அவ்வளோ கஷ்டம். ஆனால் பிரயாசப்பட்டு அந்த அத்தி மரத்தில் ஏறுவதற்கு தன்னை டெடிகேட் பண்ற, அர்ப்பணிக்கிறாரு. அர்ப்பணித்து எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன செய்து விட்டார், ஏறிவிட்டார். நம்ம மறைகிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பழக்கம் உள்ளவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பழக்கம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இவனுக்கு அது பழக்கம் இருப்பது வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவனுக்குள்ளனா இருக்கபடினால் அவனுக்கு பெரிய தடை இருக்குது. கூட்டத்துக்குள்ள நின்று அவனை பார்க்க முடியலை, இயல்பாகவே ஒரு தடையான ஒரு சூழலுக்கு. அப்போ இந்த தடையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியாது, இந்த இயேசுவை பார்க்க முடியாது. நான் எப்படியா பார்ப்பதற்கு இதான் சரியான நேரம், இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கிறாங்க. அப்பொழுது தேவன் உண்டாக்கிற மரம் இருக்கிறது, இந்த மரத்தை பிடித்து நான் எப்படியாவது மேலே ஏறினால் அவரை பார்த்து விடலாம். இப்போ தடைய உடைச்சது யாரு? யாரு தடையை மாற்றினது? இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற இருதயத்தின் உணர்வு தனக்குள்ளே வந்த உடனே இப்போ அவனுடைய கரங்களை தடை உடைக்குது, அவனுடைய கால்களை தடை உடைக்குது, அதனுடைய கரங்களை செயல்படுகிறது. ஆனால் தேவனை குறித்த ஒரு உணர்வுகள், தேவனை குறித்த ஒரு எண்ணம் மனதுக்குள் வருமானால், இவர் என் வீட்டுக்குள் வந்தால், இவரை நான் பார்த்து விட்டால் நிச்சயமாக எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும், எனக்குள்ள ஒரு விடுதலை வரும் என்பதை உணர்ந்தபடினாலே இப்ப முயற்சி பண்ணது யாரு? இன்னொரு புரிதமா சொல்ல பாருங்க. ஒருவன் பெதஸ்தா குளத்தில் 38 ஆண்டுகள் படுத்து கிடக்கிறான். எத்தனை ஆண்டு? இவன் எந்த விதமான பிரயாசத்தை என்ன செய்யவே இல்லை. 38 வருஷம் படுத்து கிடந்து யாராவது எனக்கு செய்வார்களா, யாராவது எனக்கு செய்வார்களா, யாராவது செய்வார்கள் என்று படுத்தே கிடக்கிறான். வாழ்க்கையில் எத்தனை வருஷம் வீணாயிடுச்சு? 38 வருஷங்கள் என்ன செய்துட்டு வீணாய் போயிடுச்சது. ஆனால் ஒரு நாள் நம்ம விடுதலைப்போம், ஆண்டவரே அன்னைக்கு பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்தவனை தேடி வந்தது போல நீர் இவனை தேடி வாரும். அவர் சொல்லுவார், நான் உன்னை தேடி வந்தேன், உன்னை தேடி வந்து எல்லாத்தையும் செய்துட்டேன், எல்லாத்தையும் பண்ணி கயிறு கொடுத்துறேன், ஆனாலும் நீ பிரயாசப்பட மாட்டேன்னு படுத்தே கிடக்கிறியே. வருஷத்தில் பெரும்பகுதி என்ன செய்கிறோம்? செயலற்று போயிடும், புரோஜனமற்ற பெறும். இந்த மாதம் நமக்கு புரோஜனமான மாதமாக இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட வீணாகக்கூடாது, ஒரு காரியம் கூட தடைபடக்கூடாது. இப்போ சொல்கிறாரு, கொஞ்சம் சகைவையும் கொஞ்சம் முன்னாடி வைத்துக்க, இந்த படுக்கையில் கிடந்த மனுஷனை பார்த்துக்க. அவன் நான் வரும் வரை காத்து கிடந்தான், ஆனால் இவனை பாரு எப்படி பாத்திரன்னு பிரயாசப்பட்டான்.
அவன் பிரயாசப்பட்டான், விடுதலை பெற்றான். இயேசு அந்த வீட்டுக்குள்ள போனார். நான் சில நேரங்களில் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ 40 days ஃபாஸ்டிங் இருந்து நான் பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை இயேசுவானவர் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன நடந்துச்சு? இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, மனமாற்றம் வந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள, இந்த வீட்டில் விடுதலை வந்துட்டு. ஆனால் தான் இயேசு நம்முடைய உள்ளத்தில் வர வரைக்கும் இந்த இருதயம், இந்த வீடு எப்பொழுது கலக்கமும் வேதனை நிறைஞ்சதுதான் இருக்கும். இந்த இருதயத்துக்குள்ள தத்தளிப்பு இருந்துகிட்டே இருக்குது. இந்த இருதயத்துக்குள்ள சமாதானமே இருக்க மாட்டேங்குது, பயம் இருந்துட்டு இருக்குது. அப்ப இயேசு என்கிற அவர் உள்ளே வருவதற்கு என்ன காரணம்? மனம் திரும்பாத தடை. மனம் திரும்புவது யாருடைய வேலை? சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு துணிக்கப்படும் போது அதை அப்படியே கேட்டு அப்படியே நீங்கள் மனம் திரும்பி பாருங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு தீர்மானத்தை எடுக்கிறேன். நான் கடந்த நாட்களில் செய்த எந்த தவறுகளையும் செய்ய போறதில்லை, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்ய போறதில்லை, உமக்கு பிரியமானது செய்கிறேன். அதனால தான் பாட்டு பாட, தேவ சித்தம் நிறைவேற என்னை நான் ஒப்புவிக்கிறேன். அந்த பாட்டில் பாடும்போது ஒன்னது அதில் சொல்லுவார், முட்களுக்குள் மலர்கிறது என்ன புஷ்பமா? மக்களை கவரும் நீலி புஷ்பம் போல். அப்போ அந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, தேவ சித்தம் செய்துட்டேன்னா இந்த மக்களை கவருகிற ஒரு அருமையான வாசனை நமக்குள்ளே இருந்தே வரும் என்று சொல்கிறார். இந்த மாதம் ஒரு வாசனையின் மாதமாக, ஒரு மகிமையின் மாதமாக தேவன் நம்ம நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால அவர் சொன்னார், உன் தேசத்தில் மழை பெய்யும். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல? அந்த வார்த்தை மட்டும், ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் உன் எல்லா வேலைகளும், அந்த உன் அப்படிங்கிறத என்னுடைய எல்லா வேலைகளையும் என்ன செய்வார் கர்த்தர்? ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் 1ஆம் வசனம் முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எது வரணும்? 1வது வசனம் வரணும். அந்த 1வது வசனம் எதை சொல்லுது? அவருடைய கற்பனையின் படியெல்லாம் செய்கிறவன், நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர், அந்த அதுலதான் ஒரு அற்புதமான ஒரு மேன்மையான ஒரு விஷயத்த நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறோம். நீ இதை செய்து பாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக என்ன செய்வேன்? உன்னை மேன்மையாக வைப்பேன். நீங்க எந்த இடத்துல போன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு விதமான நல்ல நம்பிக்கையின் வார்த்தைகள் நமக்கு அதில் வைத்திருக்கிறாரு. இங்க உன் தேசம் அப்படின்னுகிறார். அப்போ இந்த சென்னை பட்டணத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது, அதில் நமக்கு சின்ன வீடு இருக்குது, அதான் நமக்கு தேசம். அந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு என்னத்தை கொடுக்க அவர் திட்டமாக வச்சிருக்கிறாரு? நல்ல மழையை பெய்ய பண்ணுவார். மழை என்பது பரலோகத்தில் உள்ள பூரண ஆசீர்வாதம் நமக்கு. மழை இல்லை என்றால் இந்த தேசம் என்ன செய்யும்? மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுது போல. என்ன, மான் தேடுமா, தண்ணீர் கிடைக்குமா கிடைக்குமா, ஏன்னா அதுக்கு தெரியும் தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது என்று. அவ கர்த்தர் இன்றைக்கு நன்றாய் வாழும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷம் வானத்தை நினைச்சுவாரு, கர்த்தர் திறப்பார். அவ திறக்கணும்னா அந்த சாவி யார் கையில் இருக்கு? ஆண்டவரே திறவும், ஆண்டவரே திறவுனா. அதான் சகவையை எடுத்து காட்டுறேன். இப்போ ஆண்டவர் மரத்தை ஏற்றி விட்டாரா? அவனை ஏறினான். அந்த ஏறதுக்கு எப்படி அவனுக்குள்ள இந்த பலன் வந்துச்சுது? ஒரு பழைய பாட்டோடு, இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கு காணலாம், ஓடுகின்ற நதி எல்லாம் தேடி அலைந்தேனே. எங்கெல்லாம் தேடுறானா?
நதிகளெல்லாம் தேடினா. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு எங்கெல்லாம் நதி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு விக்கிரகம் இருக்கும், எங்கெல்லாம் அறிவு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு விக்கிரகம் இருக்கும். தேடி தேடி அங்கே என்ன செய்ய விக்கிரகம் ஆகிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நதியில் தேடினா கிடைக்க மாட்டார், நீ சமுத்திரம் தேடினா கிடைக்க மாட்டார், எங்கெல்லாம் வேணாலும் கிடைக்க மாட்டார். அவர் எங்கே தான் கிடைப்பார்? அவருடைய வசனத்தில் தான் கிடைப்பார், அவருடைய வார்த்தையில் தான் நமக்கு கிடைப்பார். அதனால தான் அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். வசனம் தான். நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, இந்த பகலெல்லாம் அதுக்கு வெளியே போல உட்கார்ந்தேன், ஆண்டவரே ஒரு வார்த்தையை கூடும் அப்படின்ட்டு. ஒரு பிரசங்கத்தை நம்ம கொஞ்ச நேரம் இருந்து படித்து பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்திடலாம். ஆனால் அது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்ய முடியுது? காத்திருக்குது. 3 மணி வரை அப்படியே கொஞ்சம் படுப்பேன், எதிர்ப்பேன், உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே உட்காந்து கிடைச்சிட்டு தூக்கிட்டேன். திடீர்னு முடிச்சு பார்க்குறேன், அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை தேடுனா அவ்வளோ ஈஸி இல்லைங்க. எவ்வளவு காத்திருக்கணும். மாதத்தில் கர்த்தர் முதல்ல பேசணும் என்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஒரு வார்த்தை. அங்கே ஒரு முடிச்சு, ஆண்டவரே இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கிடைக்கலையே அப்படிங்கும்போது டக்குன்னு ஆண்டவர் மனதில் கொடுத்து இந்த வார்த்தை. ஒரு வேளைக்கு முன்னாடி பேசுகிறேன்னா என்ன தெரியாது, ஆனால் உடனே அந்த வசனம் மட்டும் நோட் பண்ணிட்டேன். அவர் பேசுகிறவர், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. வசனத்தை தாங்க அவர் கொடுப்பார். அதில் அங்கே நீ தேடு, அங்கே இயேசுவை நீ பார்ப்பாய். அங்கே உனக்கு ஒரு வார்த்தை உண்டு, அந்த வார்த்தையை நம்பு, அந்த வார்த்தையை பிடித்துக்கொள். ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு சொல்லியிருக்கிறீர். அதில் இப்போ நிறைய இருக்கிறதுனால ஒரே வார்த்தையை அதை மட்டும் எடுத்துக்கிடுங்க. அதுக்கு அந்த முதல் பகுதி மட்டும் என்ன சொல்லுங்க? ஏற்ற காலம் என் தேசத்தில் மழை பெய்யும், நான் கையிட்டு செய்யும் என் வேலைகளெல்லாம் கர்த்தர் நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன வேலைகள் செய்தாலும் சரி, அந்த வேலையை நீங்கள் செய்ததில் ஆசீர்வாதம் வரணும்னா 1ஆம் வசனத்துக்கு திரும்பி போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லுது? அப்படி சத்தத்துக்கு நீ உண்மையாக செவி கொடுப்பாயானால், ஆண்டவர் சொல்கிறார், நீ செவி கொடுத்து பாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேவன் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு நாள் ஒருத்தர், டைம் ஆயிடுச்சு அதனால் முடிக்கிறேன், ஒரு நாள் ஒருத்தர் சாட்சி கொடுத்தாரு. நான் ஒரு நல்ல டவுசர் கூட இல்லாமல் கிழிந்து போன டவுசரை போட்டுட்டு ஸ்கூல் போவேன். அதை கூட பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஷர்ட்டில் அப்படி இருக்கும், நல்ல ட்ரெஸ் இருக்காது. அப்படி ஒரு தரித்திர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். வறுமையின் சூழ்நிலை காரணமாக அப்போ மலேசியா சிங்கப்பூருக்கு ஆட்களுங்கிறது விலைக்கு பிடிச்சு கொண்டு போவாங்களாம் இங்கேருந்து. அப்படி ஒரு ஃபேமிலியை அந்த கொண்டு போகும்போது அந்த ஃபேமிலியோட இந்த பையனையும் அனுப்பி விட்டாங்களாம் எங்கள் பெற்றோர். நீனாவது எங்கேயா போய் பிழைச்சிக்கையா, நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடு உனக்கு கிடைக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியும். அப்படி மலேசியா தேசத்துக்கு போய் அங்கேருந்து அவர் சிங்கப்பூர் போய் அவர் சுர காரியம். இன்றைக்கு அந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல தேவன் வைத்திருக்க ஒரு காரணம் என்ன சொன்னால், நான் என்னுடைய 16வது வயதில் இயேசு என்கிற அந்த சத்தத்தை கேட்டேன். முழுவதும் இந்து குடும்பத்தில் பிறந்தவன், அந்த குடும்பத்தில் வளர்ந்தவன். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தேன். அப்பொழுது இந்த வார்த்தை குறித்து ஒருத்தர் பேசினார். நீ அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தை. அப்போ ஆண்டவரே நீர்தான் தேவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது உம்முடைய சத்தமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனி நான் உமக்கு பிரியமானதை செய்வேன் என்று மிகுந்த ஒழுக்கமாய் நேர்மையாய் உத்தமமாய் நடந்து தன்னுடைய 40வது வயதில் அவர் கீழ் கிட்டத்தட்ட 15-20 பேருக்கு இவர் வேலை கொடுக்கிற இடத்தில் அந்த ஆள் உயர்த்தப்பட்டாராம்.
நான் ஒரு சாதாரண ஒரு டீ கடையில் போய் வேலைக்கு என்னை விட்டார்கள். அங்கே தான் வேலை செய்தேன். முதல்ல கொண்டு விட்டது ஒரு தோட்ட வேலைக்கு. அங்கே இருந்து நான் இந்த தோட்ட வேலை செய்தனால ஒரு வழிக்கு திறந்தது. அந்த டீ கடைக்குள் நுழைந்தேன். இன்றைக்கு சிங்கப்பூரில் எத்தனையோ பிராஞ்சை வைத்து அவர்களுக்கு நிறைய பேருக்கு நான் வேலை கொடுக்கும்படி தேவன் சொன்னபடி பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தோத்திரம் சொன்னேன் அப்படின்ட்டு படுத்திருந்தா கிடைச்சிருக்குமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை பிடித்தார், வேலை செய்கிறார். அதனால தான் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை அந்த வேலையை செய்தார். அதை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அதை விடுங்க, நம்ம மன்னா ஸ்வீட்னு ஒன்று கடை இருக்குது குடம்பக்கத்தில். அவர் வீட்டுக்கு ஒருத்தர் போயிருந்தோம். நம்ம திருநெல்வேலி டைஸ்ட் பழைய பிஷப்புடைய பையன் எல்லாரும் வந்திருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவர் ஒரு சாட்சி சொன்னார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய வியாபாரங்கள், நாங்கள் இன்னைக்கு இந்த நிலைக்கு இருக்கும்போது நான் சென்னையில் எப்படி இருந்தேன், எப்படி பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் வார்த்தை பொய் இல்லைங்க. நான் உண்மை உள்ளவர்கள் அல்ல, அதனால வாழ்க்கை மாற மாட்டேங்குது. நான் உண்மை உள்ளவர்கள் அல்ல. நீ உண்மை உள்ளவர்களாக இருந்து பாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு பூமியில் உள்ள சகல ஜாதியில மேன்மையை கர்த்தர் வச்சிருவாரு. குடும்பத்தில் மேன்மையை வைப்பாரு. அற்புதமாக நினைத்தவர்கள் ஆச்சரியப்படும்படியாக வைப்பாரு. சாட்சிகள் எத்தனையோ பேர் இருக்குது. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க படிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்மை சூழ்ந்திருக்க. இப்ப இருக்க பாரத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காத, இதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்காத. ஆனால் தள்ளு, இந்த வார்த்தை முன்னாடி வை. ஆண்டவரை எனக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். உன் தேசம் சொல்லியிருக்காம், என்னுடைய வீட்டுக்குள்ள உங்களுடைய ஆசீர்வாத மழை பெய்யும். அதுக்கு தடையா இருக்க சுபாவத்தை நீங்க மாற்றுகிறேன். நான் இன்றைக்கு மனம் திரும்பி உடைய வார்த்தைகளை எனக்கு எடுத்துக்கொள்கிறேன். நீ கர்த்தர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உண்மை. அப்ப கடவுள் என்ன எடுத்து பார்க்கிறாரு? உண்மை. என்ன எடுத்து சொல்லுகிறார்? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகருக்கு மேலே அதிகாரியை மாற்றுவேன். அப்போ உண்மைங்கிறது சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. அந்த உண்மையை நாம் செய்து காட்டுவது, உண்மையை வாழ்ந்து காட்டுவது, உண்மையாய் நடக்கும்போது எத்தனை உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் அது உண்மையாக இருப்பது. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. அப்போ இந்த நாளில் தேவன் இந்த வார்த்தை நிச்சயமாக என்ன செய்வார்? அதற்கு அடையாளம் தான் நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளத்தை தான் நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக முதல் வாசலுக்குள் நுழைகிறோம். மனம் திரும்பி நான் என் பொல்லாத காரியத்தை செய்ய போறதில்லை, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய போகிறேன் என்பதை நான் உடன்படிக்கை பண்ணும்படியாக இவைகள் எல்லாத்தையும் அறிந்தேன். இப்படிக்கு தீர்மானத்தை எடுக்க இனி ஒரு காரியத்தை விட்டு விட்டு ஒரு புதிய வாசலுக்குள் நான் என்ன செய்கிறேன்? சங்கீதம் 20 படிப்போம். அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் இந்த வீடு பிரதிஷ்டைகளாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனால் சரியான விஷயம் எதுங்க? வீடு எந்த வீடு? இருதயமாகிய இந்த வீட்டுக்குள்ள அந்த மகிமையின் ராஜா உள்ள வரட்டும், நான் மகிமையா மாற போறோம். அவ்வளவுதான். மகிமையான ஜீவியம், மகிமையான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அதுதான் நம்ம ஞானஸ்தானங்கிறது ஒரு அற்பமான விஷயம் கிடையாது. அது பெரிய மகிமையான விஷயம். ஆண்டவரோடு படுகிற புது உடன்படிக்கை. ஞானஸ்தானம் எடுத்த உடனே எல்லாம் சரியாயிடுங்கிறதுல இங்க இருந்தா இப்ப குழந்தை நடக்க போகுது, ஊந்து போகுது. என்ன ரசிகபிரியா என்பதான் என்ன செய்ய போகுது? இதுவரை கேள்விப்பட்டதை விசுவாசித்து இப்போ என்ன செய்கிறேன்? அதை எனக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டு இந்த வழியில நடப்பேன் என்று ஒரு புதிய பிரமாணத்துக்குள் கடந்து போகிறேன். பழைய பிரமாணத்தை விட்டுட்டு புதிய பிரமாணத்துக்குள்ள நாம் கடந்து உள்ள போறோம். உள்ள போய் பாருங்க, உள்ள போக 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 தான் இசைக்கல்ல படிக்க போற பாருங்கள். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சாளம், பூரண ஆசீர்வாதத்துக்குள் கர்த்தரமை இம்மைக்கும் மறுமைக்குரிய சிரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறவர். தேசத்தில் என்ன செய்யும்? கர்த்தரமை எப்படி ஆசீர்வதிப்பார்கள்.